வணக்கம். மற்றொரு அரசியல் அதிர்வு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் நான் கிருத்திகா மணிகண்டன். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் அழகிய தருணம் என்றும் கூறலாம், போராட்டத்தின் உச்சம் என்றும் கூறலாம். கல்வி என்பது ஒருவருக்கு எந்தளவு முக்கியமானது என்றதை விளக்க இருக்கிறது இந்த தொகுப்பு. இலங்கையில் பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களாக இருக்கலாம், போதை வஸ்து சம்பவங்களாக இருக்கலாம், அல்லது மிரட்டல் என்ற ரீதியில் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம். இந்த நிலையில் தற்போது இலங்கையில் சாதாரணதர பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் பேசு பொருளாகவும், அதாவது ட்ரெண்டான ஒரு விடயமாகவும் மாறியிருக்கிறது ஒரு விடயம். என்ன அது பார்க்கலாம், பாருங்கள். இலங்கையில் சாதனதர பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாதனதர பரீட்சை எழுதும் மாணவி ஒருவர் தந்தையினால் தாக்கப்பட்டிருக்கிறார். அதாவது வீட்டில் இரு தங்கைகள் இருந்திருக்கிறார்கள். இரு தங்கைகளும் தன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு சென்று வீடு திரும்பும் வேளையில் வீட்டுக்கு வருகின்ற நேரம் சற்று தாமதமாக இருக்கிறது. இதன் காரணத்தினால் தந்தை அந்த இரு பிள்ளைகளையும் அடித்திருக்கிறார், கொடூரமாக தாக்கியிருக்கிறார். இந்த தாக்குதல் காரணமாக அந்த இரு சிறுமிகளின் உடலிலும் அதிக அளவிலான காயங்களும் வலிகளும் ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை காயங்கள், எத்தனை வலிகளையும் தாண்டி அந்த குழந்தைகள் இருவரும் போலீஸ் நிலையத்தில் சென்று தைரியமாக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் எங்கு நடைபெற்றிருக்கிறது சொன்னால், தர்கா நகரை சேர்ந்த இந்த மாணவிகள் தங்களுடைய வீட்டில் தான் இந்த சம்பவம், அதாவது தர்கா என்ற பகுதியில் தான் இந்த மாணவிகள் இருக்கிறார்கள். கடந்த சனிக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வீட்டில் இருந்த தங்கைகள் தங்களுடைய வலிகளை தாங்க முடியாமல் தாங்களே நேரடியாக சென்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள். எதிர்வரும் நாட்களில் குறித்த மாணவிக்கு பரீட்சை இருந்திருக்கிறது. முக்கியமான பரீட்சை, அதாவது கணித பாட பரீட்சை இருந்திருக்கிறது. இவற்றை யோசித்த குறித்த மாணவி தைரியமாக தன்னுடைய தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நேரடியாக போலீசில் சென்று தன்னுடைய தந்தை மீது புகார் ஒன்றை வழங்கியிருக்கிறார். மாணவியினுடைய நிலையை நேரில் கண்ட போலீசார் உடனடியாக நடவடிக்கையை எடுத்து குறித்த 2 சிறுமிகளையும் வைத்தியசாலைக்கு சென்று அனுமதித்திருக்கிறார்கள். வைத்தியசாலைக்கு சென்ற சிறுமி தன்னுடைய கடின உழைப்பின் காரணமாக இவ்வளவு காலமும் தான் படித்துக் கொண்டிருந்ததாகவும், இந்த கணித பாட பரீட்சைக்காக தான் அதிக அளவு உழைத்ததாகவும், நிச்சயமாக நான் பரீட்சை எழுதப் போகிறேன் என்றும் போலீசாரிடம் கேட்டிருக்கிறார். குறித்த மாணவியின் நிலையை கண்ட போலீசார் தங்களினுடைய பாதுகாப்பு, அதாவது 2 பெண் போலீசாரினுடைய பாதுகாப்பு குறித்த மாணவியினுடைய பரீட்சை நிலையத்திற்கு குறித்த மாணவியை தங்களுடைய வாகனத்தில் அழைத்து சென்று அதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து குறித்த மாணவியினுடைய அந்த 2 போலீசாரும் நின்று குறித்த மாணவி பரீட்சை எழுதி முடித்த பிறகு மீண்டும் குறித்த மாணவியை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று குறித்த மாணவிக்கு சிகிச்சைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் உலகளவில் மாத்திரமல்ல, இலங்கையில படிப்பை முக்கியமாக தங்களுடைய வாழ்க்கையில முக்கியம் என்று கருதுகின்ற ஒவ்வொரு மாணவிக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. இந்த காலத்துல போதை வஸ்து அடிமையான பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது தாக்குதல்கள் நடத்துகின்றது என்ற விடயம் அநேகமான வீடுகளில அவ்வப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாகத்தான் மாறி வருது. இந்த நிலையில இந்த சம்பவமும் தந்தை தன்னுடைய மகள் மீது மேற்கொண்ட தாக்குதல் காரணமாக மகள், அதாவது 2 பிள்ளைகள் மீது இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார். 2 பேருமே மன உளைச்சல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அந்த வலிகளை கூற முடியாமல் அதன் உச்சம் அடைந்த காரணத்தினால்தான் அவர்கள் தன் தந்தை மீதும் போலீசார்ல முறைப்பாடு வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில போலீசார் குறித்த மாணவிக்கு அவருடைய கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கான உதவிகளையும் மருத்துவ செலவுகளையும் பார்த்து கொண்டிருந்த விடயம் இலங்கை மக்களால வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவும் மாறியிருக்கு. இவ்வாறான ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டது அழுத்கம போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி அவர்கள் தான் குறித்த மாணவிய ஜீப் வாகனத்துல அழைத்து சென்று பரீட்சை நிலையத்துல இறக்கிவிட்டு மாலை 4:30 மணிக்கு மீண்டும் போலீஸ் ஜீப்ல மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிறுமிக்கான அனைத்து
உதவிகளையும் வந்து செய்திருக்கிறார். இந்த ஒரு செயற்பாடு இலங்கை மக்கள் மத்தியில் அதிகளவு பேசுபொருளாக மாறியிருக்குது. இன்று தந்தையினுடைய தாக்குதலுக்குள்ளாகிய மாணவி தன்னுடைய உடல் வலியையும் பொருட்படுத்தாது தனக்கு கல்வி முக்கியம் என்றும் முக்கியமாக தன்னுடைய கணித பரீட்சைக்கு தான் தோற்ற வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்துடனும் போலீசாரிடம் சென்று முறைப்பாட்டை வழங்கி வைத்தியசாலையில் இருந்து பரீட்சை நிலையத்துக்கு சென்று 2 காவல் அதிகாரிகளின் துணையுடன் பரீட்சை எழுதி மீண்டும் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய தந்தை தொடர்பான விசாரணைகளை வந்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த தந்தைக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற ரீதியிலையும் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை விடுத்து வருகிறார்கள். மற்றும் ஒரு அரசியல் அதிர்வு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கிருத்திகா மணிவண்ணன்.